வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 3000 மாணவிகள் இணைந்து 5 லட்சம் விதைப்பந்துகள் தயார் செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அக்சிலியம் தனியார் மகளிர் கல்லூரியில் 10 நாட்டு மரங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட 3000 மாணவிகள் இணைந்து 5 லட்சம் விதைப்பந்துகளை உருவாக்கும் பணி இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு விதைப்பந்து உருவாக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மாணவிகள் தயார் செய்யும் இந்த 5 லட்சம் விதைப்பந்துகள் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மலைகளில் தூவப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வெயில் உள்ள மாவட்டத்தில் வேலூர் மாவட்டம் ஒன்றாக இருப்பதால் மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாவட்டம் முழுக்க பனை மரங்களை ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகப்படுத்துவதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டிலே அதிகமாக வெயில் உள்ள மாவட்டம் எது என்றால் அது நம்முடைய வேலூர் மாவட்டம் என்று சொல்லலாம். அதே போல மரங்கள் குறைவாக பல்வேறு பட்ட வளர்ச்சி பணிகளால் தொடர்ச்சியாக மரங்கள் குறைவாக உள்ள மாவட்டம் எது என்றாலும் நாம் நம்முடைய மாவட்டத்தை சொல்லலாம். நம்முடைய மாவட்டத்தை பசுமையாக மாற்றுவது எப்படி என்பது நாங்கள் ஒரு சிறு குழுவாக வைத்து நம்முடைய டிஎஃப்ஓ, நம்முடைய அக்ரிகல்ச்சர் ஜேடி இவர்களோடு இணைத்து தொடர்ந்து எப்படி நாம் நம்முடைய மாவட்டத்தில் அதிகமாக பசுமை கவர், கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் அந்த குழுக்களில் எங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நண்பராக தொடர்ந்து நாம இந்த மாதிரி விதைப்பந்து இதை செய்யலாம். நாகர்கோவிலில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவத்தில் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் உள்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மாவட்டம் நாகராஜா கோவில் அருகில் உள்ள திலகர் தெருவை சேர்ந்தவர் மணி மற்றும் அவரின் மனைவி நீலா. இவர்களுக்கு சரோஜினி என்ற மகள் உள்ளார். இந்நிலையில் காலையிலிருந்து நாகர்கோவில் பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்ததால் நீலா வீட்டின் பின்புற பகுதியில் காயப்போடப்பட்டிருந்த துணிகளை எடுக்க சென்றபோது அருகில் சென்ற மின் ஒயரில் இருந்த மின்சாரம் தாக்கி நீலா மயங்கி விழுந்துள்ளார். நீண்ட நேரமாகியும் மனைவி வராததால் பின்பகுதிக்கு வந்த மணி கீழே கிடந்த மனைவியை தொட்டு தூக்க முயன்றுள்ளார். இதில் அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து மயங்கினார். இதற்கிடையே பெற்றோரை நீண்ட நேரமாக காணவில்லையே என அவரது மகள் பின்புற பகுதிக்கு வந்து பார்த்தபோது பெற்றோர் இருவரும் மயங்கி கிடந்ததை பார்த்து மகள் அலறியுள்ளார். இந்த சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மணி மற்றும் நீலாவை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனையில் இருவரும் இறந்துவிட்டதாக தெரிய வந்ததை அடுத்து வடசேரி போலீசார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடலை அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையில் அருகிலுள்ள ஒரு வீட்டில் நடந்த விழாவுக்காக அலங்கார சீரியல் செட் விளக்குகள் அமைத்துள்ளனர். அதற்கான மின் இணைப்பு மணியின் வீட்டின் பின்புற பகுதி வழியாக சென்றுள்ளது. அதில் மின்கசிவு இருந்ததால் இதுவே 2 பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக உதவி பொறியாளர் கண்ணன் வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் வடசேரி போலீசார் விசாரணை நடத்தி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடத்திய ஆய்வில் வருவாய் வட்டாட்சியர் உட்பட 4 அரசு அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மதுரை மாவட்ட வளர்ச்சி மற்றும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். இந்நிலையில் இந்த ஆய்வின் போது அரசு அலுவலர்களின் தொய்வான நடவடிக்கைகள் காரணமாக மதுரை மாவட்டத்தில் பணிபுரியும் வருவாய் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சுகாதார ஆய்வாளர், ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணிபுரியும் சமையலர் ஆகிய 4 பேரை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்து அமைச்சர் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் 2 விடுதி காப்பாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் மருத்துவ உதவியாளரை மர்ம நபர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கிய கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது கணவர் சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். சிறிது நேரத்தில் அங்கு வந்த கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் சிலர் மருத்துவ உதவியாளர் வீரமணியை வசைபாடி தாக்கியுள்ளனர். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து முதன்மை மருத்துவர் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை மேம்படுவதற்காக 2 இடங்களில் மாபெரும் விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி பேட்டியளித்துள்ளார். ஈரோடு மாவட்ட வஉசி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஈரோடு மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை மேம்படுத்துவதற்காக ஈரோடு சோலார் சிஎன்சி கல்லூரி போன்ற 2 இடங்களில் மாபெரும் விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான திருமாவளவனின் திமுக கூட்டணி கட்சிகள் முன்னெடுப்பு குறித்த கேள்விக்கு துறை ரீதியாக பேசி முடிவு குறித்து அறிவிக்கப்படும் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.